மத்திய கிழக்கில் உள்ள ராணுவ சூழ்நிலையால் எந்த இலங்கையருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. இலங்கையர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த நாடுகளின் தூதரகங்கள் மூலம் சிறப்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் அதற்கேற்ப செயல்படுமாறு அமைச்சகம் கேட்டுக்கொள்கிறது. பக்ரைனில் இலங்கையர்கள் குழு ஒன்று தங்கியிருந்த ஒரு நகரம் தாக்கப்பட்டாலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அவசர தேவை ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு தெரிவிக்க அவசர தொலைபேசி எண்ணை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பல நாடுகள் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் தொடர்ச்சியான அமைதியின்மையை தொடர்ந்து அங்கு வாழும் இலங்கை சமூகத்தின் மீது வெளியுறவு அமைச்சகம் தனது கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர பணியகங்களுடன் அமைச்சகம் தொடர்ச்சியான மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தின் நிலைமையை நிமிடத்துக்கு நிமிடம் கண்காணிக்க அனைத்து தூதரகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறுகிறது. இதேபோல் மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 071-980 2822 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலம் அணுகக்கூடிய ஒரு ஹாட்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்கள் இதுவரை எந்த பாதிப்பையும் சந்திக்கவில்லை என்பதை வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.